வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த PSLV 59 ராக்கெட் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள்களுடன் இந்தியாவின் PSLV 59 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அங்கமான நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அமைப்பு மூலம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வார்த்தக ரீதியாக விண்ணில் செலுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோளை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்து இந்தியாவின் PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் நிலைநிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு PSLV 59 ராக்கெட் விண்ணில் ஏவப்படவிருந்தது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இறுதிக்கட்ட சோதனைகளில் புரோபா 3 செயற்கைக்கோளில் சில தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ராக்கெட் ஏவுதல் வியாழக்கிழமை டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து PSLV 59 புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள்களுடன் இந்தியாவின் PSLV 59 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் கீழ் செயல்படும் நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இதுவரை 43,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை நியூஸ்பேஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. பெரும்பாலான உலக நாடுகளின் விண்வெளி ஆய்வு நடவடிக்கைகளுக்கு இஸ்ரோ பங்களித்து வரும் நிலையில் அண்மையில் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடன் நியூஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் புதிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அதன்படி புரோபா 3 எனப்படும் SA நிறுவனத்தின் 2 செயற்கைக்கோள்களை PSLV 59 ராக்கெட் மூலம் புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி சூரியனின் புற வெள்ளிக்கதிர்கள் ஆய்வு செய்யப்படவுள்ளன. 2 செயற்கைக்கோள்களும் 150 மீட்டர் தொலைவில் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளியைச் சுற்றி ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தரவுகளை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 5, 4, 3, 2, 1, 0. PSLV 359 प्रमोचन यान का सफलतापूर्ण उत्थापन रेंज ऑपरेशन डायरेक्टर ने भी इसकी पुष्टि कर दी है। यह पूरी तरह सामान्य उत्थापन है और अपने उद्देश्य की रक्षा की ओर बढ़ता हुआ For S139 stage thrusting along with the solid strap-on motors. That's 40 seconds. प्रथम चरण का प्रज्वलन जारी है। यह लगभग 109 सेकेंड्स तक चलेगा। इस दौरान कुल 9,000 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता हुआ प्रथम चरण यान को उद्दिष्ट